அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வாண்டுங்க எல்லாம் இங்கே உக்காந்துருக்குங்க. மழை அப்படியே தூத்த போடுது லைட்டாக. ஆனால் இதை நம்ப முடியாது. காலையில் நம்பால் மேலே உட்காந்துருந்தார் துறை. இப்போ தான் துறை கீழே இறங்கியிருக்காரு ஜம்முன்ட்டு. இங்கெல்லாம் எத்தனை இருக்குது என்னன்னு தெரில. அவங்க அம்மாவும் வந்து போயிடுச்சு இதுக்கு சேவை கூட சேர்ந்து போய் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. மழை நல்லாவே தூத்த போடுது. காலையில் இந்த மாதிரி தான் பண்ணுச்சு, இருந்தாலும் லைட்டாக தூத்த போட்டு போயிடுச்சு. ஸோ அதே ஒரு நம்பிக்கையில் தான் விட்டுருக்கு. சரி எல்லாம் வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கோழிக்கும் அடைய வச்சாச்சு. இங்கே ரெண்டும் அழகா இந்த இந்நேரம் வரைக்கும் வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் உள்ளே போகுதுங்க. இங்கே யார் இருக்கா? எல்லாம் இங்கே இருக்குங்க, வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் கொஞ்ச நேரம், அப்புறமேல் பொறுமையாக அடைச்சிக்கலாம். இந்த மழையெல்லாம் நம்ப முடியாது. வந்தால் ஒன்று பெருசாக வரணும், இல்லாட்டி வராமலும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாம் வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அது போய் அடையில் உட்காந்துருச்சுன்னா உட்கார வச்சு இந்த கம்பி தூக்கி மேலே போட்டு வச்சிடணும். ஏன்னா அடுத்தது யாரும் போய் உள்ளார உட்காந்து முட்டை விட்டக்கூடாது. அதில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும், இல்லைன்னாட்டி கொலாப்ஸ் ஆகிடும் எல்லாம். அதுக்கு 6 முட்டை வச்சுருக்கேன். அது மார்க்கும் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். முதல்ல மார்க்கர் எடுத்துகிட்டு வந்து அது முதல்ல மார்க் பண்ணி வச்சிடலாம். அது உள்ளார உட்காரதுக்குள்ளார இந்த மழை வந்துச்சு. வந்த வேகத்தில் டாய் டாய் குட் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு போயிடுச்சு. போய் இன்னும் உள்ள போய் உட்காராம இருக்கா? நேரத்துக்கு போய் உட்காந்துருக்கணுமே. சரி நம்ம அதுக்குள்ளே போய் மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த முட்டையை. டாட்டா குட் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுச்சு. இவங்க 2 பேரும் அழகாக உள்ளார வந்துட்டாங்க. பரவாயில்லையே, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நல்லா உள்ளார ஏறி உள்ளார வந்து பழகிருச்சு ஓரளவுக்கு. வாண்டுங்க ரெண்டும். ஆனால் இந்த 2 வாண்டுங்களும் அப்போ தண்ணியை வைக்கவே விட மாட்டேங்குது. இதுங்களுக்கு ஒரு பாண்டு ஒன்று போடணும், நேரம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் பண்ணணும், நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? மார்க் போட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து இவ இப்போ உள்ளார போக மாட்டேங்கிறா, கோச்சிக்கிட்டா. இப்போ கோச்சிக்கிட்டா. வா வா போங்க, எல்லாம் உள்ள போங்க. பெரிய அத்தவும் வந்துருச்சு. கையோடு அவளையும் பிடிச்சி உள்ளார துரத்தி விட்டோன்னு வச்சுக்கோங்க. மேலே தூக்கி லாக் போட்டுடலாம். இவங்க 2 பேரும் வெளில வர மாட்டாங்க. அப்புறம் அது குஞ்சுங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பறந்து மேலே போயிடும். இவங்க வெளியே வராமல் இருந்தால் மட்டும் போதும், அவங்களாம் ஈஸியாக அடைச்சிடலாம். இதுங்க 2 வெளியே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வெளியே வர நேரம் பார்த்து மழை கீழே பெஞ்சிருச்சு, செத்தோம் நம்ம அன்னைக்கு. அடைக்கிறக்குள்ளார போட்டு எடுத்துடும் நம்மளே. அதனால் இதை தூக்கி விட்றலாம். இதை தூக்கிட்டோம்னா அது குஞ்சுங்கள்லாம் அழகாக பறந்து உள்ளார வந்துடுது. அது நொண்டிக்கோழி காணா? அவனை காணாமே. எங்கே கின்னிக்கோழி ஒன்று தான் இருக்குது, ஒன்றும் காணா. கின்னிக்கோழி எங்கே போச்சு? ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரில. நைஸாக அவளை மட்டும் பிடிச்சி உள்ளார தோற்று விட்டாச்சு. ஏன்னா அவள் போய் உக்காந்துட்டான்னா நம்ம வந்து அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். இன்னொரு கின்னிக்கோழி எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஒன்று தான் இருக்குது, ஆண் மட்டும்தான் இருக்குது. பொட்டையை காணா? ஆமாம், ஆண் மட்டும்தான் இருக்குது, பொட்டையை காணாமே. எங்கே போச்சுன்னு தெரியலையே. எங்கேயாச்சும் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது போகிறதாவது எங்கேயாச்சும் ஏதாச்சும் கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கே அந்த ஆனால் ஆண்டவன் பாருங்கள், அந்த சேவலுக்கு எவ்வளோ ஐஸ் கட்டி வச்சுருக்கான் பாருங்கள். நாயிட்ட மாட்டி அதெல்லாம் பொழைக்குமான்னு நினச்சோம். பரவாயில்ல. இதை நினைக்கிறப்ப தான் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி மனசு தேர்த்திக்கிறது. அதுக்கு உண்டான டைம் முடிஞ்சிருச்சு, அது போயிடுச்சுங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறது. இதுக்கு பாருங்கள் இன்னும் டைம் இங்கே இருக்கா பாரு. இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம். ஓடி
ஆனால் இதுக்கு ஆண்டவன் இன்னும் டைம் வந்து வச்சுருக்கான். அப்படின்னு நோண்டிக்கிட்டே சர்வே பண்ணிகிட்டு தான் இருக்குது. எல்லாம் போத்து எடுத்து விடணும். எங்கே போச்சு? இங்கே தானே இப்போ உலாவிட்டு இருந்துச்சு. எங்கே அவள் அழகா இங்கே தான் இந்தா அங்கே இருக்கா. அவனை பிடிச்சி உள்ளார துரத்திடலாம். மற்றவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். படி போடா. இங்கே இவ்வளோ சிரமத்துலேயும் ஆண்டவன் இதுக்கு ஆயுசு கெட்டியாக வச்சுருக்கான். இது நாய் பிடிச்சி இதெல்லாம் தேருமான்ட்டு நினச்சோம். பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து உக்காந்துருச்சு. அப்படி கபார்னு போட்டு மூடியாச்சு. இதுங்கெல்லாம் உட்காந்துருக்கு. பட்டுன்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட்டு நம்ம கடைக்கு வேறு இருக்காங்க. மணி 3:15 ஆகிருக்கு. நானும் கவனிக்காமல் இருந்திருக்கேன். பாரு, போய் அரிசி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அடைஞ்சிக்கும். போய் அரிசி எடுத்துகிட்டு வந்து பட்டுன்னு போட்டு அடைச்சி விட வேண்டியதான். நெல் கொண்டு வந்து போட்டதாங்க. வேறு உள்ளார இருந்தவங்க எல்லாம் கப்புன்னு அடிக்கிறாங்க. இவனுங்க எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. இவங்களை முதல்ல உள்ளார துரத்தணும். ஓடி முதல்ல இந்த வாண்டுங்கெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அவங்கள முதல்ல உள்ளார துரத்தணும். சப்பா, ஏய் வா. ஏய் ஓடி அட ஆத்தி, ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இவங்க எப்போ வந்து நான் எப்போ அடைச்சிட்டு எப்போ போகிறது? அங்கே சண்டே பர் வா. வாத்து சவுண்டு விட்டுருச்சு. வாத்து சவுண்டு விடுவோம். பட்டுன்ட்டு எல்லாம் போகிறாங்க. பார், வாத்துட்டு அழைப்பு வந்துடுச்சு. தீனி போட்டிருக்காங்கன்ட்டு கடன்ட்டு எல்லாம் போகிறாங்க. பார், வாத்து கத்துறது தெரியுதா? சவுண்டு கேட்குதான்னு தெரில. வாத்து சவுண்டு வந்ததும் எல்லாம் கிளம்புதுங்க. ஏய் ஓடி வா. இந்த வாத்து இன்னும் கொஞ்சம் சவுண்டு விட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏய் ஓடு. இல்லைனாடி நம்ம தான் கீழே இறங்கணும். கீழே இறங்கிட வேண்டியதுதான். போயிடுச்சா எல்லாம்? எல்லாம் வராங்க. வாங்க. ஓடு. எல்லாம் ஓடியாச்சு. உள்ள போங்க. அதுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதுங்களுக்குள்ளார ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்குமா என்னன்னு தெரியல. அழகா. ஏய், நீ எங்கடி போகிற? வா. பாடி இங்கே எல்லாம் வந்துட்டாங்க. இவ தான் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்து இருக்கா. எங்கே போயிட்டா? அங்கே போயிட்டா. அப்படி வராளா? சரி, எப்படியோ ஒன்று வா. 2 பேர் வெளியே இருக்கீங்களா? ஆண்டவனே. ஏர். என்னன்னா, அன்னைக்கு நம்மளோட கேர்லெஸில் ஒன்று போனதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த லேட்டாக சாத்தினோம்னா அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. அவசரமாக சாத்திட்டு அவசரமாக போயிடுமா? போ. ஏய் அடி. போல உள்ள. யார் துரத்துறது? யார் அது? அங்கே ஓட். பெரிய கோழிங்க துரத்துதாட்டு தெரியுது. அதுதான் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சாச்சுங்க. அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஆள் பார்த்தீங்களா
காலையிலேருந்து மேலே ஏறி உட்காந்துட்டு இப்போ எங்கே உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. குண்டியில் காற்று போக தூங்கு கம்மெண்ட்டு எல்லாமே எல்லாம் வந்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எல்லாம் வந்துருச்சு. இந்த அது வந்துருச்சு. ஓகே ரைட், வேலை முடிஞ்சு கிளம்பலாம்.